கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தினபடினால் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு A city without a citadel. கோட்டை இல்லாத பட்டணம். மதில் இழந்த பட்டணம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வசனம் ஞாபகம் வரும்? நீதிமொழிகள் 25:28. அது a city without a wall, a city without a citadel. அப்போ அது ஒரு ரொம்ப நெகட்டிவாக, ஒரு எதிர்மறையான ஒரு அர்த்தத்தோடு அந்த வசனம், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதில் இல்லாத பட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நேர்மறையான அர்த்தத்தோடும் கூட 2 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். எஸ்தர் 9:19 வாசிப்போமா? எஸ்தர் 9:19. ம் 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 ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். அலங்கமில்லாத ஊர்களில், இந்த எஸ்தர் புத்தகத்தில் அது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு யூதர்கள் ஜெயித்தார்கள். அந்த ஜெயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நாடு முழுவதும் அது கொண்டாடப்பட்டது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல அலங்கம் இல்லாத ஊர்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தி அன்வால்டு டவுன்ஸ், சுவரே இல்லாத ஊர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிராமப்புறம், ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஊர். ஆனால் இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன். அலங்கம் இல்லாத ஊர்களில் கூட அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கே குடியிருக்கிற ரூரல் பீப்புள், ஆர்டினரி பீப்புள், அவங்களுக்குள்ளேயும் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த அலங்கம் இல்லாத ஊர் அப்படிங்கிறது பாசிட்டிவாக நேர்மறையான ஒரு அர்த்தத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம இதை பற்றி இன்றைக்கி பார்க்கல. இன்னொரு அன்வால்டு சிட்டி விதவுட் அ சிட்டடல், அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போமா? சகரியா 2:4-5. மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் ஆமென். இங்கே சொல்லாரு, எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். பவுண்டி, அதை பற்றி அன்றைக்கி சங்கீதத்தில் வாசித்தோம். இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட், இந்த கான்டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே இன்னும் யூதர்கள் பாபிலோனியல் சிறையிருப்பிலிருந்து இன்னும் மீண்டு வரலை. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு, அடிமைத்தனம், அடி நொறுக்கு, வேதனை இப்படி அனுபவித்து இப்போ திரும்பி வராங்க. இவங்க திரும்பி எருசலேமுக்கு வர இந்த ஜனங்கள் யாருமே இதுக்கு முன்பாக எருசலேமை பார்த்ததில்லை. ஏன்னா யாருமே அங்கே பிறந்தவர்கள் கிடையாது. ஆனால் பாபிலோனியில் இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோர் அல்லது மூதாதையர் இவங்கள்லாம் நமக்குன்னு ஒரு நகரம் உண்டு, ஒரு நாடு உண்டு, அது இப்படிப்பட்டது, செழிப்பானது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை எருசலேமை பற்றி இந்த யூதர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 70 ஆண்டுகள் கடந்து போயிட்டு இப்போ எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேம் மண்மேடாய் கிடக்கின்றது, தீக்கு இரையாகி கிடக்கின்றது. இவங்க நினச்சதெல்லாம் ஒரு க்ளோரியஸ் ஜெருசலம். ஆனால் ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்களுக்கு அதை திரும்ப கட்டுவதற்கு பலனும் இல்லை, பணமும் இல்லை, ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, நொறுங்கின உள்ளம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எருசலேம் கட்டப்படும், இந்த எருசலேம் கட்டப்படும்.
இன்னைக்கு நிறைய சாட்சி கேட்டோம். இது எங்களால் அல்ல, ஆண்டவரால் உண்டாயிற்று. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்திற்கு மதில் இருக்காது, ஏன்னு சொன்னால் நானே அதன் மதிலாக இருப்பேன். இந்த பட்டணத்தின் மகிமை அது நானாகவே இருப்பேன். அதுதான் மதில் இல்லாத பட்டணம். A city without a citadel. But who is the citadel? ஆண்டவர் தான் இந்த பட்டணத்துக்கு மதிலாய் இருக்கின்றார். அப்போ இந்த ஜனங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். பிரதிபா அவங்க சாட்சியில் சொன்னாங்க, அவங்க அந்த வில்லேஜிலேருந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டு வரும்பொழுது எப்படி உள்ளம் ஒட்டஞ்சிருந்திருப்பாங்க. நம்ம நிறைய பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் கதறாங்க, 70 வருஷம் ஆச்சு, எப்போ தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது, இன்னும் எங்களுக்கு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கின்ற நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகின்றார். நம்ம இப்போ இந்த சிட்டி விதவுட் அ சிட்டடல் அல்லது கோட்டை இல்லாத இந்த பட்டணத்துக்கு தேவனே மதிலாக இருந்தார். அவர் எப்படிலாம் மதிலாக இருந்தார் என்று தான் நம்ம 3 காரியங்களை சீக்கிரமாக நம்ம பார்க்க போகின்றோம். இதற்கு என்ன சிம்பாலிக் மீனிங் நம்ம 1வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் 12வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 1:12. இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரத்யுத்தரம் சொன்னார். இங்கே இந்த தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தூதன் வந்து, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 70 வருஷமாக யூதாவின் பட்டணத்தின் மேலே இறங்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறார். அப்போது இந்த 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிற கர்த்தருடைய தூதன் யார் அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் அ மீடியேட்டர். தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக ஒரு மீடியேட்டர். இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு மீடியேட்டரை பார்க்குறோம். ஆண்டவரே, 70 வருஷமாக அந்த ஜனங்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் இறக்கம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு அவர் மீடியேட் பண்ண உடனே, அவருக்காக விண்ணப்பம் பண்ணின உடனே கர்த்தர் மனதிறங்குகிறார். மனதிறங்கி அந்த ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேசினாரா? நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். 16வது வசனத்தில் சொல்கிறாரு, மனதுருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன். அவர் இறங்குகிற கர்த்தர் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜீசஸ் ஆஸ் தி இன்டர்செசர். அப்போ இங்கே இருக்கிற இந்த மீடியேட்டர் யாரு? சிம்பாலிக்கா அது இயேசுவை குறிக்கும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கின்றோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. He intercedes for us. He mediates on our behalf. அதனால நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? இந்த யூத ஜனங்களை அவங்க சிறையிருப்பில் கிடந்தப்ப மற்றவங்களாம் பேசினாங்க, இவங்க செய்த தப்புக்கு தண்டனைக்கு தவறுக்கு நல்ல தண்டனை அனுபவிக்கட்டும் சொல்லி. ஆனால் இந்த தேவன் மனதுருகுகிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் மனதுருகுகிற கர்த்தர் ஆகையாலே நம்மை ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எபிரேயர் 7:25 கூட வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25, இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் எப்பொழுதும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அவர்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசும்படி உயிரோடே இருக்கிறார். நமக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 1997 வருஷம் நாங்கள் மதுரைக்கு வந்து சில
மாதங்களிலே பயங்கரமாக ஒரு கொடிய நோய் என்னை தாக்கியது. உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஒரு இட்ஸ் a வெரி ரேர் கைண்ட் ஆஃப் பெராலிசிஸ். பெராலிசிஸ்னால் ஒரு சைடு தான் வரும், ஆனால் எனக்கு த ஹோல் பாடி போத் சைட்ஸ் பெராலிசிஸ். அப்போது இவங்களை உயிரோட காப்பாற்றிடலாம், ஆனால் நீங்கள் நடக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் சைன் வாங்கி என்னை கென்னட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கீதா, அவங்க அப்பா தான் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க, பண உதவி மற்ற எல்லா உதவியும் அந்த நாட்களில் செய்தாங்க. அப்போது என்ன பேச முடியாது, நாக்கு உள்ளே இழுத்துட்டு கையை ஒன்றுமே ஒரு மூச்சு மட்டும் விட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். அப்போது பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்கும். அப்போ கீதா அவங்க அப்பா சொன்னாங்க, சுகா நீங்கள் படுத்திருக்கிறீங்கள பாரு, அங்கே இயேசுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது பார்த்தியா, அது என்ன தெரியுமா, உனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து இயேசு மீடியேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஹீ இஸ் இன்டர்சீடிங் ஆன் யோர் பிஹாஃப். என் மகளை எதுக்கு நீங்கள் மதுரைக்கு கொண்டு வந்தீங்களோ ஆண்டவரே அது நிறைவேறணும்னு சொல்லி உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் படுத்துக்கிட்டே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இயேசுவே எனக்காக நீங்கள் பேசும்பொழுது அது நடக்காமல் இருக்குமா, அப்படியே நீ மனசில் யோசி அப்படி சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஒரு வாரம் அதுக்கு மேலே பெட்டில் இருந்தேன். இந்த கதவை திறந்தோடனே அந்த ஃபோட்டோ தெரியும். பார்த்தோன்னே நினைப்பேன், இயேசுவே எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கேன். இயேசு எனக்காக பரிந்து பேசினபடினால்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக சாட்சியாக நிற்கின்றேன். உங்களோட நிலைமை நிறைய பேர் இந்த டாக்டர்ஸ் சொன்னபடி இனி வாழ்நாளெல்லாம் வீல் சேர் தான், உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான் உங்களோட சூழ்நிலை, இனி மாற்ற முடியாது, அவ்வளோதான் உன் தலையெழுத்து அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறா. ஆண்டவர் உங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று, ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக என்னுடைய மகனுக்காக இறங்குங்க இயேசப்பா, அவங்களுடைய சூழ்நிலை மாறட்டும், அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். இந்த எருசலேம் தீக்கிரையாகி அப்படி கற்குவியலாம் இருக்கிற இந்த எருசலேமை நீங்கள் கட்ட முடியும் சொன்னா என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம்பிக்கை இழந்த உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார், விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். He is interceding for every one of us. அந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய சூழ்நிலை மாறும் என்ற விசுவாசம் வரும், நம்மளுடைய நிலைமை மாறும். ஏனென்று சொன்னால் சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மண்மேடாய் கிடந்த அந்த எருசலேம் திரும்ப கட்டப்பட்டது, ஜனங்கள் குடியேறினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அப்படியாக தொடர்ந்து நாம் வாசிக்க முடியும். எஸ், இந்த இடத்துல தான் ஆண்டவர் கண்ணின் மணியை போல உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். எஸ், ஹீ இஸ் அவர் இன்டர்செசர். எப்படி இந்த தூதன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 70 வருஷமாய் மனசிறங்காமல் இருக்கீங்களே, எவ்வளவு காலம்தான் அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பாடு. நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு கொஸ்டின், எத்தனை வருஷத்துக்கு இந்த பாடு, எனக்கு இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? ஒன்றை மறந்துடாதீங்க, நமக்காக இயேசு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே நீரே எனக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது எப்படி இது நடக்காமல் இருக்கும்? ஒருவேளை கால தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாய் இது நடக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் எருசலேமை குறித்து நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொன்னார், எருசலேமுக்காக மனதிறங்கினார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, ஜீசஸ் இஸ் a purifier. இயேசு சுத்திகரிப்பவர். அவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை சுத்திகரிக்கின்ற தேவனாகவும் இருக்கின்றார். மத்தேயு 21 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 21:13. ஆ ஆ ஆ ஆ ஆ தொடர்ந்து வாசிங்கம்மா. ஓகே, போதும். ஓகே, என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கிறதே, ஆனால் நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்? புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் துரத்தி விட்டு, He turned the tables upside down. He purified his house. நம்ம தான் அந்த தேவாலயம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதாவது என்னிடத்தில் இருக்குமானா, I surrender myself to you.
unwanted thoughts, unwanted deeds, unclean deeds, whatever it is, ஆண்டவரே, ரகசியமா என்ற உள்ளத்துல உமக்கு விரோதமா நான் பாவம் செய்து கொண்டிருப்பேன், ஆனால் இப்பொழுது என்னை சுத்திகரியும். Be my purifier. And the purification process may be painful, but that will make you beautiful. Jesus is not just an intercessor, a mediator. He is also a purifier. He purifies us. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போ we need to confess. We just cannot hold on to our sin. We just cannot hide our sins. But in the presence of God, between you and God, in the secrecy, confess it to God. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், உமக்கு பிரியமில்லாத செயல்கள் ஒருவேளை மனுஷர்கிட்ட நான் மறைச்சிடலாம், but I can never hide it from your sight. பூமி எங்கும் சுற்றி திரிகிற உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த எருசலேம் தேவாலயத்தில் வரணும்னு சொன்னால் அங்கே கள்ளர் குகையாக இருந்தால் அவர் வர முடியாது. எபிரேயர் 7:14 கூட அதை தான் வாசிக்கின்றோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் யோசிப்பு தான். யோசேப்பு சங்கீதம் 105 17வது வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம்னு சொன்னால், அங்கே இந்த யோசேப்பினுடைய முழு சரித்திரத்தையும் ஒரு 5 வசனங்களில் ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அப்படின்னு 17வது வசனத்தில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதுதான் பியூரிஃபிகேஷன். பொண்ணை எப்படி புடமிடுவாங்க? நெருப்பில் போட்டு புடமிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த எல்லா கழிவுகளோடு அந்த தங்க மெட்டலை போட்டு உருக்கிக்கிட்டு இருக்காரு பொற்கொல்லன். அப்போ அந்த தங்கம் அவரை பார்த்து கேட்டுச்சான், என்னால் சூடு தாங்க முடியல, அனல் தாங்க முடியல, எவ்வளோ நேரம் தான் என்னைய இப்படி தீயில போட்டு வாட்டுவீங்க? அப்போ அந்த கோல்டு ஸ்மித் சொன்னாராம், until I see my reflection in you. அந்த தங்கத்தில் கழிவெல்லாம் நீங்கி அந்த ஆசாரி என்ன பண்ணுவாராம், அந்த மெட்டலை எடுத்து இப்படி பார்ப்பாராம், தன்னுடைய முகம் அதில் தெரியணுமா, அது வரைக்கும் களிம்பு நீங்க புடமிடுவாராம். அதுதான் கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவின் மகிமை நம்மளே வெளிப்படும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிடுவார். யோசேப்புக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட புடம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் கருவியாக உயர்ந்திருக்க முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் அவனை எப்படி உயர்த்துவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடல. அது புடமிட்டு முடிஞ்ச உடனே என்ன நடக்குது? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அந்த புடம் இடுகிற அந்த காலத்தில் யோசேப்பு ஒருவேளை மனம் பதறி அல்லது ரொம்ப சோர்வாகி பின்வாங்கி போயிருந்தானா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. ஆனால் அவன் அந்த புடமிடுகிற அந்த ப்ராசஸில் அவ்வளவு பொறுமையாக இருந்தபடினாலே நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். இதுதான் அந்த டெஸ்டிங் பீரியடில் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவ்வளவு அழகாக மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மை புடமிடுவதெல்லாம் எதுக்கு? நம்ம உடைச்சி ஒன்றும் இல்லாமல் போக்குறதுக்காக அல்ல,
நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக உருவாக்குவதற்காக, கனத்துக்குரிய ஒரு யோசேப்பாய் உயர்த்துவதற்காக. ஆனால் கர்த்தர் நம்மளை புடமிடும் பொழுது தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? கடைசியாக ஒரு புடம் இந்த யோசேப்புக்கு தேவைப்பட்டது. அது என்ன தெரியுமா? மனிதன் மேல் வைக்கும் நம்பிக்கை. இந்த மதில் எதுக்கு சுற்றிலும், பட்டணங்களை சுற்றிலும் மதில் எதுக்கு கட்டுறாங்க? பாதுகாப்புக்காக. அப்போ இவங்களோட பாதுகாப்பு அப்படின்னு வந்தோடனே எதை சார்ந்திருப்பாங்க? ஓ, நல்ல ஒரு மதில் இருக்குது, நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷன் இருக்குது, எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ இங்கே இந்த எருசலேமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மதில் இல்லாத பட்டினம். ஆனால் யார் மதிலாக இருக்கா? தேவனே அதற்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய டிபெண்டன்ஸ் எல்லாம் யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். அதுதான் மதில் இல்லாத பட்டணம் அப்படிங்கிறதுக்குரிய சிம்பாலிக் மீனிங். I would not depend upon manpower, but I will depend on divine power, on God. இந்த யோசேப்புக்கு கொஞ்சம் சின்ன ஒரு சலனம் வந்தது. பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை சொன்னான், நிறைவேறியது. சொல்கிறான், நீ ராஜா உன்னை உயர்த்தி வைக்கிற நாளில் நீ என்ன நினச்சிக்கோ, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியாவது சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யணும் ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்கிறான். பான பாத்திரக்காரன் ஞாபகம் வச்சுருந்தானா? இல்லை. அவன் வார்த்தையை காத்து கொண்டானா? இல்லை இல்லை. நிறைய நேரம் மனுஷன் நமக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணலாம், அந்த ப்ராமிசஸை காத்து கொள்ளாமல் போகலாம். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் நினச்சா பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாமா இல்லையா? இப்பா உனக்கு சொப்பனத்தை சொன்னான் இல்லையா, நீ இப்போ போய் ராஜா கிட்ட சொல்லு. ஞாபகப்படுத்தியிருக்க முடியுமா இல்லையா? நிச்சயமாக முடியும். ஆனால் ஆண்டவரும் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டார். அவனுக்கு ஞாபகப்படுத்தலை. நிறைய நேரம் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர்கள் மனதை கடினப்படுத்துகிறதும் தேவன்தான். நிறைவேற்றாமல் போகக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குகிறதும் தேவன்தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பை போல நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கலாம், யோசேப்பை போல நீங்கள் கர்த்தரோடு இருக்கலாம், கர்த்தர் அவரோடு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன அந்த வார்த்தை, அதை பிடிச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை புடமிட்டு முற்றிலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அவர்களை மறக்க செய்வார், அல்லது அதை நிறைவேற்றக்கூடாத ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உண்டாக்குவார். ஆனால் 2 வருஷம் ஆச்சுது. யோசேப்பு ஜெயிலுக்குள்ளே கடந்து என்ன நினச்சிருப்பார்? இன்னைக்கு ஒரு வேளை பேசிடுவார், நாளைக்கு ஒரு வேளை பேசிடுவார், ராஜா ஒரு வேளை என்ன எப்படியாவது விடுதலை ஆக்கிடுவார். இப்படியே யோசித்து கடைசியில் சோர்ந்து போயிருந்திருக்கலாம். இனி எங்கே ஹோப் இருக்குது, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை நினச்சிட்டு இருக்கும் போது தான் ராஜா ஆள் அனுப்புகிறாரு, சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்புகிறாரு. அந்த 2 வருஷம் அவனுக்கு படாத பாடாதான் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். உங்களோட நிலைமை ஒருவேளை இப்படி இருக்கா? என்னை நம்ப பண்ணின வார்த்தை தானே, இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை தானே, ஏன் எனக்கு நிறைவேறலை, ஏன் எனக்கு நிறைவேற்ற மாட்டேன்றாங்க, என்னை ஏமாளின்னு நினச்சிட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் உங்களோட உள்ளத்தில் வரலாம். இல்லவே இல்லை, ஆண்டவர் அதை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாள் வரும், ராஜா உங்களுக்கு ஆள் விட்டு அனுப்புவார். லிட்ரலாக இல்லாட்டாலும் ஏதோ ஒரு மிக மகிமையான மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். பிகாஸ் ஹி பியூரிஃபைஸ். அந்த பெர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை புடமிடுவார், நொறுக்குவார். உடைப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. பான பாத்திரக்காரன் மறந்து போனான், ஆண்டவரோ மறக்கவில்லை. அவருடைய டைம் வரும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை செய்தார். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி வர்றாரு, வந்து அவனை விடுதலை பண்ணுறார். அப்போ எவ்வளோ பெரிய மேன்மை! பான பாத்திரக்காரன் சொல்லி
விடுதலைனா எப்படி இருந்திருக்கும்? பானை பாத்திரக்காரன் போய் சொல்லியிருப்பான், ராஜா இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், அடிமையாக கிடக்கான், இப்படி சொப்பனத்தை அர்த்தம் சொன்னான், போயாப்போ இப்படிப்பட்ட ஆளை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ராஜா. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தது, ராஜாவுக்கே சொப்பனம் வந்தது, ராஜாவுக்கே கலக்கம் வந்தது. ஆண்டவர் அதெல்லாம் he orchestrates everything beautifully. அப்படிதான் அவங்களுக்கு செய்வார், அப்படிதான் அவங்களுக்கு செய்வார். he is a purifier. அப்போஸ்தலர் 7:10 இப்படியாக சொல்கிறது, தேவனோ அவனோடே கூட இருந்து, யோசிப்போடே கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிபதியாக ஏற்படுத்தினான். So when you allow God to purify you, சிற்றை எப்பொழுதும் சந்தோஷமாக தோன்றாது, ஆனால் அது முடிவிலே மகிமையாய் விளங்கும், மகிமையாய் விளங்கும். அந்த சிற்றையின் காலத்தில் ஆனால் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது, உபத்திரவத்தை பொறுமையோடு சகிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். மூன்றாவதாக, ஜீசஸ் இஸ் a rebuilder. இயேசு மீண்டும் கட்டுபவர். இந்த எருசலேம் நொறுங்கி கிடக்கு, அப்படியே விடலை, he rebuilt it. ஆனால் அவர் ரீபில்ட் பண்ணும்போது ஒரு மகிமை இருக்குது, என்ன தெரியுமா? he does not reproduce the past. எப்படி பழசாக இருந்துச்சோ அப்படியே இல்லை, இல்லை. அவர் ரீபில்ட் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததில் அதே போல் திரும்ப கொண்டு வருவார். அப்படி அல்ல, அதை விட்டவும் மேன்மையான ஒன்றை செய்வார். எசேக்கியேல் 36:11 நம்ம வாசிக்கிறோம், முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்வார். when he rebuilds, இதுதான் நடக்கும். இதுவரைக்கும் ஒருவேளை சீராக போயிட்டு இருந்திருக்கோம் உங்கள் வாழ்க்கை. when God does something, shakes your life, என்ன ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஏன் பல கேள்வி. அப்படி வரும்போது ஒன்று நினச்சிக்கோங்க, நற்சீர் உண்டாக்கும்படி முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கும்படி தான் ஆண்டவர் இதை அனுமதிக்கின்றார். பிகாஸ் he is going to rebuild. உங்களுடைய சுய பலத்தையோ பண பலத்தையோ மனுஷ பலத்தையோ கொண்டு அல்ல, God is going to rebuild, and that will be much more beautiful, much more glorious than your past. இதை விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக தான் இதை பேசிகிட்டே இருக்கிறாரு. எஸ், he is going to build a glorious future. இந்த சகரியா 2வது அதிகாரத்துக்கு மறுபடியும் திரும்பிக் கொள்வோம். அந்த 2வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை பார்த்தோன்னு சொன்னால், அங்கே இந்த தீர்க்கதரிசி பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு புருஷன் வரான். அவன் கையிலே அளவு நூலோன்னு பிடிச்சிருக்கிறான். அவன் எங்கே போகிறீர் அப்படின்னு கேட்டால், நான் எருசலேம் அளவு அகலம் இவ்வளவு என்றும் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்கிறார். அப்போது இன்னொரு தூதனை அனுப்புகிறார், போ அந்த வாலிபன்கிட்ட போய் சொல்லு, எருசலேமை அளக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால், எருசலேம் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும். அப்படின்னா, Ajay is going to break all the barriers and expand the territory. எருசலேமை உன்னோட சின்ன அளவு, அந்த அளவுகோலால் அளவு நூலால் அளந்துட முடியாதுப்பா. உன்னுடைய லிமிட் இருக்கு இல்லையா, உன்னுடைய புத்தி இருக்கு இல்லையா, உன்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, இதை வச்சு ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அளவிட முடியாது. அதனால் tell him to stop அப்படின்னு சொல்றாரு. அளக்க வேண்டாம், எருசலேமை நீ அளக்க வேண்டாம், ஏன்னா அதனுடைய எல்லையை நான் மிகவும் பெரிதாக்க போகிறேன். Don't use small measurements. God has a very big divine plan for your life. அது நம்மளுடைய சுய சக்தினால், சுய பக்தியினால் அளக்க வேண்டாம், அளக்க வேண்டாம். உங்களுடைய
முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகச் செய்கிற தேவன். So step into your future with bold confidence on God. எப்படி தான் சிதைஞ்சு போன வாழ்க்கை போல இருக்கலாம், சிதைஞ்சு போன நம்பிக்கையாக இருக்கலாம், பட் ஸ்டெப் இன்டு யுவர் ஃபியூச்சர் வித் கான்ஃபிடன்ஸ் ஆன் தட் ரீபில்டர். எஸ், ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே இதை செய்வார். வினோத் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அந்த வசனத்தை நான் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். ஐசாயா 55. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும், உன் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் உயர்ந்தவைகளாயிருக்கின்றன. நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? இந்த தூதன் ஒரு சின்ன அளவு நூலை தூக்கிட்டு போனார் பார்த்தீங்களா, எருசலேமை அளக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த சின்ன அளவு, இந்த சின்ன ஒன்றுமே இல்லாத ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதை வச்சுக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஃப்யூச்சரை. பட் காட் சேஸ், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற இப்படி தான் கடன் வாங்கி இதை செய்ய முடியணும். நோ, காட்ஸ் பிளான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதை விசுவாசித்தேன்னு சொன்னால் குழப்பமே இருக்காது, மனதில் ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த அளவு நூலை தூக்கி போடுன்னு சொல்லிட்டீங்க, எருசலேமை விஸ்தாரமான வாசஸ்தலமா மாற்ற போறேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பவுண்டரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் திஸ் வில் ஹேப்பன், திஸ் வில் ஹேப்பன். மதில் இல்லாத பட்டணம் போல நம்மளோட ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போகும். அதுதான் இந்த பாசிட்டிவான ஒரு மதில் இல்லாத பட்டணம். ஏன்? அதற்கு இயேசுவே மதிலாக இருக்கின்றபடினாலே. 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆவியானவரோ நம்மளுடைய ஆவிலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாம்ச கண்களால் உங்களுக்கு இருக்க அந்த லிமிட்டட் நாலேஜில், லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அந்த விசுவாச கண்களினாலே அவற்றை பார்க்க முடியும். என்னுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, கதறிக்கிட்டு இருக்காங்க. 70 வருஷம் அடிமைத்தனத்தில் அட்டி ஒத்த வாங்கி, ஜீவன் இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே பரிதாப கோலத்தில் வந்து எருசலேமில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆவியில் ஒட்டஞ்சு போன, சரீரத்தில் நொறுங்கி போன, ஒன்றுமே இல்லாத அந்த பரதேசிகளாக வந்த அந்த ஜனங்களை தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், கட்டப்படும் என்று சொல்லி, நானே அதற்கு மகிமையாக இருப்பேன், நானே அதற்கு நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மகிமையாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணணும்னு சொன்னால், we should believe that he intercedes for me. எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். we should allow him to purify us. என்னை பரிசுத்தமாக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். and we should surrender to that divine architect and he will rebuild our lives. ஃபைனலாக இந்த எருசலேம் மறுபடியும் பார்த்தா மதிலுள்ள பட்டணமாக கட்டப்படுது. என்னடா அது, மதில் இல்லாத பட்டணம் ஆசீர்வாதம்னு சொன்னாங்க, இப்போ மறுபடியும் மதிலுள்ள பட்டணமா? அது என்ன? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் வாசித்தோம் சொன்னால் முதல் 2 வசனங்களை வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 21. ஆமென். இப்போ அந்த பழைய எருசலேம் ஒழிந்து போயிற்று. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று
பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாயிருந்தது. அதை தொடர்ந்து வாசிக்க டைம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய மதில் உயரமும் பலமுள்ள 12வது வசனம், அதற்கு பெரிதும் உயரமுமான மதில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னு சொன்னால், இந்த புதிய எருசலேமுக்குள்ள எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. மதில் இல்லாத எருசலேம் இப்போ நாம் வாழ்கின்ற இந்த உலகம். இட் இஸ் ஓப்பன். ரட்சிப்பு இலவசம். இலவசமாய் வந்து பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ரட்சிப்பு இலவசம். ஆனால் நாட்கள் வரும் அப்பொழுது கதவு அடைக்கப்படும். மதில்கள் கட்டப்பட்ட இந்த எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னால் தேவன் நமக்குள் மகிமையாய் வாசம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அங்கே எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எஸ், மதில் இல்லாத பட்டணம். ஆனால் இப்போ புதிய எருசலேம் பரிசுத்த நகரமாய் மிகுந்த உயரமான மதில். அதனுடைய மதில் எல்லாம் வச்சிர கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய வாசல்கள் எல்லாம் 12 முத்துக்களால் ஆனதாக இருக்கின்றது. அதனுடைய பாதை பொற்தளங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எருசலேமுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த உலக நன்மைகளை அனுபவிப்பது மாத்திரமல்ல நம்மளுடைய அழைப்பு. நமக்கு ஒரு உன்னத அழைப்பு இருக்குது. அந்த புதிய எருசலேமின் சிட்டிசன்ஸாக நம்ம மாறணும். அந்த மதிலுள்ள பட்டணத்துக்கு சிட்டிசனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகின்றார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். சோதனை நேரங்களிலே முறுமுறுக்காமல் ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்களை நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு 13 ஆண்டுகளாச்சு. இந்தா கிடச்சிருச்சுன்னு பக்கத்தில் வந்தால் 2 வருஷம் அதுலேயும் தள்ளி போச்சு இல்லையா? தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாய் மகிமை உண்டு, நிச்சயமாய் மேன்மை உண்டு. இந்த பரம எருசலேமுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை புதிய மனுஷனாக சிருஷ்டித்து கொண்டே இருக்கின்றார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த புதிய எருசலேமுக்கு புது சிருஷ்டியாய் ஒவ்வொரு நாளும் மாறுவோம். இந்த புதிய எருசலேமின் பிரஜைகளாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீதமும் இதே போல் தீம் தான் இல்லையா? அந்த வெட்டிங் கார்மெண்ட் போன வாரம் பாஸ்டர் ஜேக்கப் சொன்னாங்க இல்லையா? கல்யாண வஸ்திரம். அந்த இயேசு என்கிற கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டாதான் இந்த புதிய எருசலேமில் மணவாட்டி சபையாய் மணவாளனோடு சேர்ந்து நாம் வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.